விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. கால்நடை வளர்ப்பு விவசாயிகளின் உடன் பிறந்த உபத்தொழிலே சொல்லலாம். வெள்ளாடு வளர்ப்பு நல்ல வருமானம் தரும் தொழிலாக அமைகிறது. இது கிராமப்புற மக்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பாகவும் அமைந்து வருகிறது. கோவை செங்காலிப்பாளையம் பெண் விவசாயி சி மணி அவர்கள் வெள்ளாடு வளர்ப்பின் தமது அனுபவங்களை பற்றி நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். உங்க பேர் என்னங்கம்மா? மணி. மணி. சரி, நீங்க இந்த ஆட்டுப்பண்ணை நீங்க தான் எல்லாம் பாத்துக்கிறீங்க? நாங்களே பாத்துக்கிறோம். சரி சரிங்க. இந்த பண்ணையில இப்ப எத்தனை வருஷமா நீங்க இந்த பண்ணையில? 2 வருஷம். 2 வருஷமா இருக்கீங்க. இப்போ இந்த பண்ணையில ஆடுக எத்தனை இருக்குதுங்க? 64 இருக்குது. 64. சரி, இப்ப இதுல ஜமுனாபாரி கடாய் தலைச்சேரி கடாய் ரெண்டுமே இருக்குதுங்க. ரெண்டுமே வந்து ஆடு கூட சேர்த்து. ஆமாங்க ஆமாங்க. குட்டிகளும் இருக்கு. குட்டி இருக்குதுங்க. இப்போ இந்த ஆடுகளை பொறுத்த வரைக்கும் மேய்ச்சல் பண்றீங்களா? மேய்ச்சல் 1 மணி நேரம் மேய்ச்சல் கொடுங்க. அப்புறம் கொண்டு வந்து 1 மணி நேரம் மேய்ச்சல் கொடுங்க. வசதி இருக்குதுங்களா? வசதியில இருக்குதுங்க. எப்படி மேய்க்கிறீங்க? மேய்க்க போகுங்க. தோப்புக்குள்ளேயே மேய்க்கிறீங்க. அதுக்கு பின்னாடி மேவு போடணும். மேவு என்னெல்லாம் போடுறீங்க நீங்க? ஒரு நாளைக்கு பில்லு, ஒரு நாளைக்கு தட்டு. பில்லுனா அந்த கோணாலு பில்லு. ஆமாங்க, கோணாலு பில்லு. தட்டு ஒரு நாளைக்கு மக்காசோல் பயிரோட சேர்த்து அட்டு ஒரு நாளைக்குங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு அவுத்து கீரைங்க. அவுத்து கீரை. ஒரு நாளைக்கு இப்பதான் செடிங்க போடுறோங்க. வேலி மசாலா இது எல்லாம் வந்து கலக்கி போடுவீங்க. 1 மணி நேரம் மேய்ப்பீங்கம்மா. மேய்ச்சது போக வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை இந்த பசுந்தீவனம் சொல்லி பச்சை தலை இலை தலையெல்லாம் போடுவீங்க. அதையெல்லாம் அப்படியே போடுவீங்க இல்ல பொடியை தரிச்சு போடுவாங்க? அப்படியே போட்டா கழிச்சிருங்க. அப்படியே போட்டா கழிக்குது. அதனால அந்த பொடியா தரிக்கிற அந்த மிஷின் இருக்குது இல்லீங்களா, அதுல பொடியை தரிச்சு போடுறீங்க. சரி சரி. தண்ணியில என்ன கலக்கி வைக்கிறீங்க? அது 9 வகையான நவதானியம் இருக்குதுங்க. நவதானியம் எல்லாம் கலக்கி டம்ளர் போட்டு வச்சுக்கோணுங்க. அதையெல்லாம் அரைச்சு கலக்கி வச்சிருக்கீங்க. ஒரு நாளைக்கு 10 கிலோ. ஒரு நாளைக்கு 10 கிலோ. நீங்க இது வந்து தண்ணியில ஊற வைக்கிறீங்களா இல்ல கலக்கி? ஆமாங்க, ஊற வச்சிருவானுங்க. காலையில 7:30 மணிக்கு ஊற வச்சுட்டு 12 மணிக்கு எடுத்து தண்ணி காட்டுறதுக்காக இது பண்ணிக்கிறீங்க. ஆமாங்க. ரைட். குட்டிக போடும்போது ஒன்னும் பிரச்சனைக்கு வர்றது இல்ல. இந்த குட்டிக வந்து இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை? எப்பவுமே தாய் கூடவே இருக்குங்களா இல்ல பிரிச்சு வச்சிருக்கீங்க? பிரிச்சு தான் வைக்கணும் சார், அப்பதான் பால் சரியா இருக்கும். அப்ப பிரிச்சு வச்சிருவீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை வேலை கூட சேர்த்துவீங்க பால் குடிக்கிறதுக்கு குட்டி? சாயங்காலம் ஒரு டைமுங்க, 1 மணி நேரம். சரிங்க. அப்ப காலையில 9 மணிக்கு வந்துட்டு அது 1 மணி நேரம். சரி சரி. இப்ப இந்த போட்டிருக்கிறது இந்த கொட்டில் முறை இதுதானா? ஷெட்ல வந்து ஆடு இருக்கும். இது வந்து இந்த ரன்னு சொல்ற அமைப்பு இல்லீங்களா, திறந்தவெளி. இப்ப இதுல நைட் நேரம் எல்லாம் அடைச்சிருவீங்க? ஆமாங்க, அடைச்சிருவோம் சார். பகல் நேரத்துல இது ஓபன் பண்ணி விட்டுருவீங்க எல்லாம்? எல்லாம் வெளிய சுத்துங்க. இது வந்து கெடாய்களுக்கான ஷெட்டா? கெடா குட்டிகளை இங்க தனியா பிரிச்சு வச்சிருக்கீங்க. ஆமாங்க. இப்ப இதுல வந்து குட்டிகளுக்கு தனியா இருக்கிற அமைப்பெல்லாம் இருக்குது. குட்டிகள் எப்பவுமே தனியா இருக்கிற மாதிரி. ஆமாங்க. இப்போ இந்த ஆடுகளுக்கு ஏதாவது இப்ப இந்த அஜீரண கோளாறு, வயிற்று போக்கு அந்த மாதிரி தொந்தரவு எல்லாம் வருதுங்களா? சளி எல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் வரது இல்லைங்க சார். 2 வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. இப்போ தடுப்பூசின்னு ஏதாவது போடுறீங்களாமா? வருஷத்துக்கு ஒரு டைம் போடுவோம். ஆட்டுக்கொல்லி நோய். ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. அது சாதாரண அந்த 3 மாசத்துக்கு மேல இருக்கிற குட்டி. ஆமாங்க ஆமாங்க. இப்ப மேயும் போது அது இயற்கையா தோப்புக்குள்ள இருக்கிறத மேவத்தா கடிச்சு. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. இப்ப இதுல அந்த பசுந்தீவனம் சொல்றது கோணால் இருக்குங்களா? கோணால் எவ்வளவு இருக்குங்க இப்போ தோட்டத்துல? அது கொஞ்சம் போட்டுருக்குங்க. கோணால் போட்டு வேலி மசால் இருக்கு. வேலி மசால் மறுபடியும் 3 பாத்து போட்டுருக்குங்க. சாணி கீழே விழுகுது இல்லீங்களா பரன் மேல இருக்கு? ஆமாங்க. இந்த புழுக்கை வந்து எவ்வளவு நாளைக்கு ஒருக்க எடுக்கிறீங்க? 5 நாளைக்கு ஒருக்க எடுத்துறோம். 5 நாளைக்கு ஒருக்க எடுத்துறோம். தனி ஏற்குழியில போட்டுறோம். இப்ப இந்த 2 வருஷத்துல எத்தனை குட்டிக்கு விற்பனைன்னு பண்ணிருப்பீங்க? விற்பனையார் 10 20 ரூபாயாட்ட விற்பனை பண்ணிருப்போம். இப்ப யாராவது வந்து இந்த மாதிரி ஆட்டு பண்ணை ஆரம்பிக்கலாமா, இது லாபகரமா இருக்குமா அப்படின்னு உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு? நாங்க என்ன சொல்றோங்கன்னா, வசதி இருந்ததுங்கன்னா தோட்டத்தை இருந்துச்சுன்னு வச்சுங்க சார். அந்த தோட்டத்துக்குள்ள வந்து நம்ம ஷெட்டு போட்டு நம்ம என்ன உபயோகிக்கிறோமா அதை போட்டு மேய்ச்சு என்ன காட்டுக்குள்ள விடுறதுக்கு வசதி இருந்தா உள்ளாங்க. சுத்தபத்தமா காத்தோட்டமா இந்த மாதிரி நம்ம எப்படி வசதி இருக்குது அந்த அளவுக்கு நம்ம சுத்தபத்தமா எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது. உழுபவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சுமா என்பது பழமொழி. எல்லா தொழில்களை போலவே வேளாண்மையிலும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு அதற்கேற்றபடி விவசாயம் செய்யறாங்க.
தன் மகசூலுக்கு என்ன விலை கிடைக்கும் என்பதை விவசாயிகள் முன்னரே தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி விவசாயம் செய்யறதுனால நல்ல வருமானம் பெற முடியும். தற்போது நீர்போக உருளைக்கிழங்குக்கு நல்ல விலை கிடைக்கும் என்ற செய்தி கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக வேளாண் விற்பனை ஆலோசனையில் தெரிவிக்கின்றது. இதனை பார்த்து பயன்பெறலாம். நீர்போக உருளைக்கிழங்கு நல்ல விலை கிடைக்கும் என்பது குறித்த கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. உருளைக்கிழங்கு உலகின் தானியமல்லாத உணவுப் பொருட்கள் வரிசையில் முதலிடம் வகிக்கிறது. 2011 உலக அளவில் 19.24 மில்லியன் ஹெக்டேரிலிருந்து 374.38 மில்லியன் டன்கள் உருளைக்கிழங்கு உற்பத்தி செய்யப்பட்டது. இந்தியாவில் 2011-2012 உருளைக்கிழங்கு 18.87 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு 415.65 லட்சம் டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டது. தேசிய தோட்டக்கலை ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தின் கணக்கீட்டின்படி 2011-2012 தமிழ்நாட்டில் உருளைக்கிழங்கு 2950 ஹெக்டேர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டு 62,940 டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டது. 2011-2012 உருளைக்கிழங்கின் பரப்பளவு 40%, உற்பத்தி 35% கடந்த ஆண்டை காட்டிலும் குறைந்துள்ளது. திண்டுக்கல், நீலகிரி, கிருஷ்ணகிரி மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் மட்டுமே உருளைக்கிழங்கு பயிரிடப்படுகிறது. நீர்போக உருளைக்கிழங்கு பிப்ரவரி மாதத்தில் விதைப்பு செய்யப்பட்டு மே, ஜூன் மாதங்களில் அறுவடை செய்யப்படும். விவசாயிகள் நீர்போக விதைப்பு முடிவுகளை எடுப்பதற்கு அதன் அறுவடையின் போது கிழங்கிற்கு கிடைக்கும் விலை பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளனர். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையத்தில் இயங்கி வரும் தேசிய வேளாண் புதுமை திட்டத்தின் உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம் கடந்த 22 வருடங்களாக நிலவிய உருளைக்கிழங்கு விலையை ஆய்வு செய்தது. இதில் பிப்ரவரியில் பயிரிடப்படும் நீர்போக உருளைக்கிழங்கிற்கு மே மற்றும் ஜூன் 2013 கிலோவிற்கு ரூபாய் 18 முதல் 20 வரை கிடைக்க வாய்ப்புள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது. அம்மாதங்களில் மற்ற மாநிலங்களிலிருந்து வரும் வரத்துகள் குறைவாக இருக்கும் என்பதாலும் நீலகிரி உருளைக்கிழங்கின் உயர்வான தரத்தினாலும் அதற்கு அதிக விலை கிடைக்கும். இவ்விலையை கருத்தில் கொண்டு நீர்போக உருளைக்கிழங்கை சாகுபடி செய்யுமாறு விவசாயிகள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம், வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641001, தொலைபேசி 0422 2431 405. தொழில்நுட்ப விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர், தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம், விஜயநகரம், உதகமண்டலம் 643001, தொலைபேசி 0423 244217, கைபேசி 9443052219. காலத்தை கணக்கிட்டு செய்யற எந்த ஒரு தொழிலுக்குமே வெற்றி நிச்சயம். அதே மாதிரி விவசாயத்திலும் காலத்தை கணக்கிட்டு செய்யறதுனால அவங்க நல்ல பலன் பெறலாம். பருவநிலை மாற்றத்தை ஓரளவுக்காவது விவசாயிகள் தெரிந்து வைத்திருந்தாதான் அதற்கேற்ற மாதிரி அவங்க பணிகளை துவக்க முடியும். அந்த வகையில் கோவை வேளாண் காலநிலை முன்னறிவிப்பு துறையும் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையமும் இணைந்து வழங்கும் வேளாண் காலநிலை முன்னறிவிப்பு பற்றிய படத்தொகுப்பினை இப்பொழுது காணலாம். மேற்கு மண்டலத்திற்குட்பட்ட மாவட்டங்களான கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் கவனத்திற்கு. வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு நாட்களுக்கு லேசான மழை பெற வாய்ப்புள்ளது. இம்மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு கூறும் வேளாண் அறிவுரையாவது, வரும் நாட்களில் மிகவும் லேசான மழை மற்றும் அதிக காற்றின் வேகம் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே தோட்டக்கால் பயிர்களுக்கு மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யவும். 8 முதல் 9 மாத வயதுடைய கரும்பு பயிர்கள் அதிக காற்றின் வேகத்தால் பாதிக்கப்படலாம். எனவே கரும்பு பயிரை ஒன்றோடு ஒன்று இணைத்து கட்டவும். தெற்கு மண்டலத்திற்குட்பட்ட மாவட்டங்களான விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் கவனத்திற்கு. வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு நாட்களுக்கு லேசான மழை பெற வாய்ப்பு உள்ளது. இம்மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு கூறும் வேளாண் அறிவுரையாவது, கோடை இரவை சோளப்பயிருக்கு 7.5 கிலோ ஒரு ஹெக்டேர் என்ற அளவில் விதை அளவை பயன்படுத்தலாம். சோளம் மற்றும் மக்காச்சோளம் ஆகிய பயிர்களுக்கு அட்ராசின் 0.25 கிலோ ஒரு ஹெக்டேர் என்ற அளவில் விதைத்த 3ஆம் நாள் இடவும். 1 லிட்டர் தண்ணீருக்கு
கலைக்கொல்லி வணிகப் பொருள் 1 கிராம் என்ற அளவில் சேர்க்கவும். கோடை இரவை பருத்தி பயிருக்கு விதைகளை பார்களில் 90க்கு 15 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் விதைக்கவும். காவிரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, கரூர், நாகப்பட்டினம் மற்றும் பெரம்பலூர் ஆகிய மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் கவனத்திற்கு. வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். மழை பெற வாய்ப்பு இல்லை. இம்மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு கூறும் வேளாண் அறிவுரையாவது, சம்பா நெற்பயிரில் மேலுரமாக 25 கிலோ யூரியாவும் 10 கிலோ பியூரிட் ஆஃப் பொட்டாஷ் கலந்து இடவும். அடுத்த 5 நாட்களுக்கு வறண்ட வானிலை தென்படுவதால் நீர்ப்பாசன வசதி இல்லாத சம்பா நெற்பயிர், பருத்தி மற்றும் மக்காச்சோளத்திற்கு இலை வழி உரமாக 1% பொட்டாசியம் குளோரைடு தெளிப்பதால் 7 முதல் 10 நாட்களுக்கு பயிர்கள் வாடுவதிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. சம்பா நெற்பயிரில் PPFM என்ற நுண்ணுயிரினை ஏக்கருக்கு 200 மில்லி என்ற அளவில் இலை வழி தெளிப்பதால் 10லிருந்து 12 நாட்களுக்கு பயிர்கள் வாடுவதிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. நெல்லில் நெற்பழம் நோயை கட்டுப்படுத்த கதிர் வரும் தருணம் மற்றும் பால் பிடிக்கும் தருணத்தில் புரோபிகோனோசால் 500 மில்லி 1 ஏக்கர் அல்லது காப்பர் ஹைட்ராக்சைடு 600 மில்லி 1 ஏக்கர் என்ற அளவில் தெளிக்கவும். இனி வடமேற்கு மண்டலத்திற்குட்பட்ட மாவட்டங்களான சேலம், நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் கவனத்திற்கு. வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு நாட்களுக்கு லேசான மழை பெறும் வாய்ப்பும் உள்ளது. இம்மாவட்டத்தில் உள்ள கோழி பண்ணையாளர்களுக்கு கூறும் வேளாண் அறிவுரை, மேகமூட்டத்தின் காரணமாக அதிக பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளதால் கோழிகளில் அதிக தீவன எரிசக்தி தேவை இருக்காது. புதிய மக்காச்சோளத்தில் பூஞ்சான் நச்சின் தாக்கம் காணப்படுவதால் அதன் உபயோகத்தில் கவனம் தேவை. இம்மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு கூறும் வேளாண் அறிவுரை, நாமக்கல் மாவட்டத்தில் மாசி பட்டத்தில் பருத்தி சாகுபடி செய்ய விரும்பும் விவசாயிகள் MCU 5, சுரபி மற்றும் SVPR3 போன்ற ரகங்களை தேர்வு செய்யலாம். மலைப்பிரதேச மண்டலமான உதகமண்டலத்தில் இரவை உருளைக்கிழங்கு விதைப்பதற்கு உரிய தருணமாகும். விதைப்பதற்கு முன் ஏக்கருக்கு 2.5 கிலோ உயிர் உரங்கள் மற்றும் நன்கு மழுகிய தொழு உரம் இடவும். வடகிழக்கு மண்டலத்திற்குட்பட்ட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு கூறும் வேளாண் அறிவுரை, வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். மழை பெறும் வாய்ப்பு இல்லை. இம்மாவட்டத்தில் உள்ள கால்நடைகளுக்கான அறிவுரை, சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் ஆடுகள் மற்றும் செம்மறி ஆடுகளை பனி குறைந்த பின் மேய்ச்சலுக்கு விடுவதன் மூலம் புழுக்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க முடியும். கால்நடைகளின் கூடாரத்திற்கு அருகே தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்வதன் மூலம் ஈக்களின் எண்ணிக்கையை பெருகாமல் தவிர்க்கலாம். மேலும் அதனால் பரவக்கூடிய அனப்ளோமோசிஸ், திவிரோசிஸ், டெபோசியோசிஸ் மற்றும் ட்ரெப்னோசோமோசியோஸ் போன்ற நோய்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க முடியும். இனி அடுத்த வாரம் மண்டல வாரியான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கையில் சந்திப்போமா நேயர்களே? வணக்கம். மீண்டும் அடுத்த பொன்விலியும் பூமி நிகழ்ச்சியின் வாயிலாக மேலும் பல புதிய தகவல்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.